Hello friends, welcome back to my channel. என்னுலகம் என் வீடு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 8 பயனுள்ள வீட்டு மற்றும் சமையலறை குறிப்புகளை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி இதே மாதிரி பயனுள்ள வீட்டு மற்றும் சமையலறை குறிப்புகள்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். நீங்க பார்க்கல அப்படினா வந்து லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல இல்லாத நிறைய குறிப்புகள் வந்து நான் அதுல உங்க கூட ஷேர் பண்ணிருந்தேன். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க பார்க்கல அப்படினா. இப்போ வாங்க இந்த வீடியோல நம்ம என்னென்ன குறிப்புகள்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். First, instant எப்படி முறுக்கு மாவு இல்லனா வந்து பக்கோடாவுக்கு மாவு வந்து நம்ம prepare பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இட்லி இல்லனா தோசைக்கு நீங்க மாவு அரைக்கறப்ப அரைச்சோனே வந்து 1 கப் அளவுக்கு நீங்க தனியா எடுத்துட்டு அது கூட வந்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து நீங்க பொடி பண்ணி அது கூட கலந்து நீங்க பிசைஞ்சிட்டீங்க அப்படினா வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு தயாராயிடும். நீங்க அந்த மாவு கூடயே வந்து வெங்காயம் இல்லனா வெங்காயம் plus பச்சை மிளகாய் வந்து நீங்க நறுக்கி அத நல்லா பிசைஞ்சு நீங்க வந்து அத பக்கோடாவை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அதுமே வந்து இன்ஸ்டன்ட் பக்கோடா நம்ம ரெடி பண்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா. இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து ஹார்லிக்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்கு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுமே வந்து ஹார்லிக்ஸ் கலந்து பால்ல குடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்லயே இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை வச்சு நம்ம எப்படி வந்து ஹார்லிக்ஸ் மாதிரியே வந்து நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து நம்ம வீட்ல எல்லார்கிட்டயுமே வந்து இருக்கும். சோ நம்ம வந்து கோதுமை மாவை எடுத்து வெறும் வாணலியில வந்து நம்ம அத வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் நீங்க வறுத்துட்டு அது கூட வந்து சர்க்கரையை நீங்க பொடி பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து உங்களுக்கு தேவைப்படுறப்ப வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நீங்க சூடான பால்ல கலந்து கொடுத்தீங்க அப்படினா வந்து ஹார்லிக்ஸ் போலவே வந்து ரொம்பவே டேஸ்டா நமக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். அதுக்கு அடுத்ததா குழம்பு ரசம் வைக்கிறதுக்காக நம்ம புளி ஊற வைக்கிறப்ப அந்த புளி கூட நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படினா வந்து சுவையும் கூடுதலாகும். அது கூடவே வந்து இந்த உப்புல இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து நமக்கு நீங்கிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்ததா பொரித்த அப்பளங்கள்லாம் வந்து சம்டைம் நமக்கு நமத்து போயிடுச்சு அப்படினா வந்து அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட் ஆக்கிடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காம அந்த அப்பளங்களை வச்சு நம்ம எப்படி துவையல் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நமத்து போன அப்பளங்களை வந்து நம்ம துண்டு துண்டாக்கிட்டு அதை வந்து வெறும் வாணலியில போட்டு சூடு பண்ணிட்டு அது கூட வந்து நீங்க உப்பு புளி கருவேப்பிலை அப்புறம் வந்து பச்சை மிளகாய் தேங்காய் இதெல்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணி தண்ணீர் தெளிச்சு நீங்க அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படினா வந்து உங்களுக்கு சுவையான ஒரு அப்பள துவையல் வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும். நீங்களும் வந்து இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இட்லி வந்து இட்லி தட்டுல நமக்கு ஒட்டாம பூ போல பெயர்ந்து வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி ஊத்துறப்ப அந்த குழி பகுதியில் வந்து நீங்க எண்ணெயை கொஞ்சமா தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இட்லி மாவு ஊற்றி வச்சிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு அது ஒட்டாம அப்படியே அழகா பெயர்ந்து வரும். அடித்தட்டில் இருக்கக்கூடிய இட்லி வந்து நம்மளுக்கு மேல் தட்டில் ஒட்டிக்கிற வாய்ப்பு கூட இருக்கு. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அந்த குழிவான பகுதியில் அடிப்பகுதியில் கூட நம்ம வந்து எண்ணெயை தடவிட்டோம் அப்படின்னா வந்து இட்லி வந்து நம்மளுக்கு இட்லி தட்டில் ஒட்டாம பூ போல அழகா வந்து நம்மளுக்கு பெயர்ந்து வரும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா சௌ காயை நறுக்கிறப்ப நம்மளுக்கு கையில பிசு பிசுப்பா ஒரு மாதிரி ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சௌவை வந்து நம்ம நீல வாக்கில் நடுவில் வந்து அரிஞ்சிட்டு இந்த 2 பகுதியும் சேர்த்து நல்லா வந்து நம்ம தேய்க்கிறப்ப கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நுரை மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க. நான் தேய்க்கிறப்ப உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்க வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சின்ன சின்னதாக நறுக்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கையில வந்து பிசு பிசுப்பாவே வந்து ஒட்டிக்காது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் வேப்பிலை இது ரெண்டையும் வந்து நீங்கள் சம அளவு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் தலையை அலசுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பெயின் தொல்லையே இருக்காது. முடி நல்லா கருப்பாக நீளமாக வளர்கிறதுக்குமே வந்து இது யூஸ் ஆகும். நீங்கள் வந்து கருவேப்பிலை வேப்பிலை இதை வந்து அரைச்சி நீங்கள் தலையில் தேய்ச்சி வச்சு நீங்கள் குளிக்கிறவங்களா இருந்தால் அதை விட இது வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அலசினாவே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக போர்வை பெட்ஷீட் அதுக்கப்புறம் தலையணெல்லாம் வந்து நம்ம துவைச்சிட்டு அதை அலசுறப்ப வந்து கடைசியாக நீங்கள் அது கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்ட்டை வந்து நீங்கள் அது கூட ஆட் பண்ணி அந்த தண்ணியில் நீங்கள் அலசுனீங்க அப்படின்னா வந்து நைட்டு நம்மளுக்கு நல்ல தூக்கம் வர மாதிரி நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு அந்த பெட்ஷீட் தலையணையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட இதில் இல்லாத உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையுமே வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம்.
நம்மளோட சேனலில் நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆனதுக்காண்டி நான் ஒரு கிவ்அவே ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்றதுக்கான வீடியோக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நம்மளோட கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.